சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக கேட்டுவிடு. ஏனென்றால் இன்னும் 1 மணி நேரம்தான் மிச்சம் இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு இன்னமும் 1 மணி நேரம்தான் மிச்சம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய கை கால்களை முடக்கிய சில விஷயங்களையும் அதற்கு முன் நெருங்கிய உறவுகள் காரணமாக இருப்பதையும் இந்த சாயப்பா தெரிந்து கொண்டு தான் உன்னோடு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தவிர்த்து விட முடியாது. சொல்ல வந்திருக்கின்றது சாயப்பா என்பதனால் என் குழந்தையும் இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ நிச்சயமாக எதிர்பார்த்து நிற்கத்தான் போகிறாய். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக துணை இருக்கும் இந்த சாயப்பா இது போன்ற ஒரு விஷயத்தை இவ்வளவு அவசரமாக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை என்னவென்று என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசித்து முடிக்கும் முன்னரே இந்த வாழ்க்கை உனக்கான பல விஷயங்களை நடத்தி முடித்து விடுகிறது என்பதுதான் உண்மை. உனக்கான பல தருணங்களை இந்த வாழ்க்கை மாற்றி விடுகிறது என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வரும் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை விட அதிகமாக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் உன்னை விட அதிகமாக இவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்த்தோமானால் இனி உனக்கு நடக்கப் போவது என்ன என்பதனையும் நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு விடுவாய். இவர்கள் உன் வாழ்க்கையை கவனித்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை கவனித்திருந்தாய், ஆனால் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காது. என்ன தேவை, ஏது தேவையில்லாதது என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். உனக்கான நேரம் என்ன, உனக்கான தருணம் என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்ன, இதையெல்லாம் என் குழந்தையை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொண்டிருப்பாய். உன்னோடு உடனிருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு உனக்கு நான் துணை இருப்பதை எல்லாமும் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்திட வேண்டும். எந்த நிலையிலும் எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. உனக்காக நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அவை அத்தனையும் என் குழந்தை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் என்னவோ, உனக்கான சூழ்நிலைகள் என்னவோ, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறதோ இவையெல்லாம் அவற்றையும் என் குழந்தை கட்டாயமாக நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்காகவே நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முதலில் கவனமாக புரிந்து கொள். மற்றவர்கள் எப்படி உன் வாழ்க்கை உன்னிப்பாக கவனித்தார்களோ அதுபோலத்தான் இந்த சாயப்பா நானும் அதை உன்னிப்பாக கவனித்து வார்த்தை எதனால் இத்தனை பேர் உன் வாழ்க்கையை சுற்றி வருகிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பாவிற்கு நன்றாகவே புரிந்துவிட்டது என்ன தெரியுமா என் குழந்தையே? யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் நல்ல விஷயங்களை நோக்கி பயணிக்கிறார்களோ, யார் ஒருவர் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய எண்ணாமல் தனக்கு இந்த வாழ்க்கையை நடக்கும் நல்ல விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் தனக்கே இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் எண்ணம் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பியதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு இந்த சாயப்பா உனக்காகவே துணை இருந்து எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்கிறார் என்னும் பொழுது இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. காரணமில்லாமல் என் குழந்தை எதை பற்றியும் யோசித்து நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி நான் உனக்கு என்னவெல்லாம் யோசித்து வைத்திருக்கின்றேனோ அவை எல்லாமே உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும். அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து நிறுத்திவிடும். சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம்.
உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் என்னும் பொழுது, உனக்காகத்தான் நான் வருகிறேன் என்னும் பொழுது, என் குழந்தை இதற்காகவெல்லாம் இனி ஒருபொழுதும் நீ கலங்கி விடாதே. சாய் அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல புரிதல்களை உனக்கு கொடுக்கும் அல்லவா? சாய் அப்பா உனக்காகவே இருந்து எல்லாவற்றையும் சொல்லித்தரும் இந்த காலம் இனி உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் அல்லவா? இதனையெல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் இந்த அப்பா உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு முன்னின்று தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் எதையும் நினைத்து இந்த குழந்தை கலங்கியதை காணும் பொழுது சாய் அப்பா அவருக்கு மனது அந்த அளவிற்கு வலிக்கத் தொடங்கிவிட்டது. தவறு செய்து ஒரு பிரச்சனைகளை சமாளிப்பது வேறு, ஆனால் அந்த தவறுகளையும் வாழ்க்கையில் செய்யாமல் என் குழந்தை ஒரு பிரச்சனைக்குள் இருக்கிறது என்றால் அதை இந்த அப்பாவால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இனிமேல் காலம் தாழ்த்த முடியாது, இனிமேலும் இப்படியே இருந்துவிட முடியாது. ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களும் உனக்கான பல சோதனைகளும் தொடர்ச்சியாகவே உனக்கு வந்து கொண்டே இருப்பதை ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாயப்பா அதிரடியாக ஒரு முடிவெடுத்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன். இதற்கு மேலும் இது இப்படியே இருந்து கொண்டிருக்க கூடாது. ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த அப்பா நான் வந்திருக்கின்றேன். சாயப்பா சொல்ல சொல்ல நீயும் இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை உணர்கிறாய் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல தருணங்களை உருவாக்குகிறது. எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பல நிலைகளிலும் என் குழந்தை பல சோதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய். ஆனால் இந்த அப்பா இப்பொழுது உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயம் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தட்டும். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கான நேரங்களை எல்லாம் சரியாகவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் இனி கலங்காதே. தேவையில்லாமல் என் குழந்தை பதறிய பதற்றங்கள் போதும். இந்த மனிதர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை இனி வருந்தியது எல்லாமே போதும். முதலில் இவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிட்டு நீ நல்ல குழந்தையாக இருப்பதனால்தான் உனக்கு நல்லது நடப்பதனால்தான் இவர்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்டு வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் உனக்கு பல கெடுதல்களை செய்ய உன்னை தேடி வருகிறார்கள். வேண்டுமென்றே பல சோதனைகளை கொடுக்க உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த விஷயங்கள், உனக்கு கிடைத்த இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் எண்ணி இனி ஒரு நாளும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உனக்கான தேவைகள் என்னவோ, உனக்கான சூழ்நிலைகள் என்னவோ, இவை எல்லாவற்றையும் நான் இடத்தில் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் என் குழந்தைகளுக்கான சூழ்நிலைகள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் குழந்தை சந்தித்த விஷயங்களும், என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி உன்னை ஒன்றும் செய்யாதபடிக்கு நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சாயப்பா உடன் இருக்கும் பொழுது இனி என் குழந்தைக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும். இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு கை கொடுக்க வேண்டும். இந்த அப்பாவின் அருள் நிறைந்த உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும். சாயப்பா எல்லா இடத்திலும் உனக்காகவே நின்று உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ அவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த அப்பா செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். சாயப்பா செய்யக்கூடிய விஷயமானது இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் வெளிப்பாடு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இது மாறப்போகிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல நல்ல மாற்றங்கள் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாம் போதும். இந்த சாயப்பா இடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரிவர மீட்டு கொண்டு வர வேண்டும். நான் வரக்கூடிய காலங்கள் எல்லாமுமாக இனி உனக்கு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவை அத்தனையும் என் குழந்தை உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு துணை இருந்து நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இது எதற்காகவும் என் குழந்தை
இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வேண்டாம். நான் இருக்கும்பொழுது எதற்காகவும் என் குழந்தைக்கு கஷ்டங்கள் வேண்டாம். நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முழுமைப்படுத்தும். இதற்கு எப்படியெல்லாம் நீ காயப்பட வேண்டும் என்று இந்த மனிதர்கள் எதிர்பார்த்தார்களோ, நீ எப்படியெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்களோ, அதை எல்லாமே நான் உனக்கென சரியாக கொடுத்துவிட நினைக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் வரும்பொழுது இந்த சாயப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ நம்பு. நான் சொல்ல சொல்ல என் குழந்தை நீயும் இந்த வாழ்க்கையில் ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு நீ நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து நல்லது வேண்டி இந்த சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முன்னேறி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்பதனை சாயப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களையும் நீக்கிவிட்டு உன் அப்பா உனக்கு நேர்மறையான விஷயங்களை கொண்டு தருகின்றேன். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் உன்னுடைய கை கால்களை முடக்கிவிட எண்ணினார்களோ, உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை கொடுத்து உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ கண்டு கொள்ளாமல் விடுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அதை எல்லாமும் நான் போக்கி உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தர வந்திருக்கின்றேன். உனக்காக நான் மதிப்பை உனக்கு சரியாக கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தையினுடைய மனநிலை இனி நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் சரியாகவே கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா நான் இருக்கும்பொழுது இது எதற்கும் என் குழந்தை நீ தயங்க வேண்டாம். உன் அப்பா நான் இருக்கும்பொழுது இனி எந்த நிலையை யோசித்தும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். உனக்கான தேவைகள் எல்லாம் உணர்ந்து நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த விருப்பங்களை அடைவதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய மனதை எப்பொழுதும் நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எதையும் நினைத்து நினைத்து இனிமேலும் நீ வருந்தாதே. உனக்கு சரியான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் துணிந்து விட்டு உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிவிட நான் நிச்சயமாக துணிந்து விட்டேன். இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவோடு புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் என்று நம்பு. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.